அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி குறிப்பிட்ட விமர்சனத்தின் காரணமாக இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அணுகியிருக்கார். மக்களே, அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸை கொடுத்து ஏபி கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். திரைப்பட இயக்குனரான திரு மோகன்ஜி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறார். இதனை ஃபஸ்ட்டு எனக்கு உண்மை தெரியாதுங்க, ஒரு ஹியர்சேவாக தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த ஆங்கர் திரும்ப ப்ரோவ் பண்ணதுமே நான் உள்ளே விசாரித்து பார்த்தேன், உள்ள தகவல் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவர் அதை உறுதிப்படுத்திடுறாரு. இந்த ஒரு வீடியோ தான் அவர் இந்த சிக்கலை கொண்டு வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த காணொலி வெளியானோடனே இதை பற்றி இந்த விமர்சனம், இந்த கருத்தை பற்றி ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்கு பிறகு திருச்சியில் ஒரு காவல் நிலையத்தில் முதல்ல புகார் பதிவு பண்ணுறாங்க. அந்த புகாரை பதிவு பண்ணி அவளை வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு விசாரிக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னால், இந்த அரெஸ்ட் அண்ட் விசாரணை அப்படிங்கிறதை ப்ராப்பராக அவங்க சம்மன் சர்வ் பண்ணி பண்ணப்பட்டிருந்தால் சரியாக இருந்திருக்கும். பட் சம்மன் சர்வ் பண்ணி பண்ணாமல் திடுதிப்புன்னு காக்னிசபிள் அஃபென்ஸ் மாதிரி நேராக வராங்க. அவரை விடிகால வீட்டில் தூக்கி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு அவங்க கொண்டு போய் விசாரணை பண்ணுறாங்க. தென் ஈவினிங் கொண்டு போய் ரிமாண்டு கூட்டு போகும்போது அப்ஜெக்ஷன் ஃபார் ரிமாண்டு போட்டபோது அவங்க சொல்லப்பட்ட வார்த்தையை என்ன கிரவுண்ட்ஸை பார்த்தாங்கன்னால், இவரை ப்ராப்பராக சம்மன் கொடுத்து விசாரிக்க அழைத்து செல்லாமல் இப்படி அழைத்து அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது அரசியல் உள்நோக்கத்தை கற்பிக்கிறது அப்படிங்கிற கிரவுண்ட்ஸை முன்வைத்து அதனால் அவங்க ஒரு பெயிலில் வெளியே வராங்க நீதிமன்றத்தின் உத்தரவின்படி. அதற்கு பிறகு இம்மீடியட்டாக பழனி பஞ்சாமிரத்தை பற்றி விமர்சனம் செய்ததாக பழனியிலேயே ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது. அந்த வழக்கிலையும் சம்மன் சர்வ் பண்ணுறாங்க விசாரிப்பதற்காக. அந்த சம்மன் எதிர்கொள்வதற்கு முன்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அணுகுகிறார் மோகன்ஜி அவர்கள். இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. வழக்கை விசாரித்த வரத சக்கரவர்த்தி ஜே அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து அதற்கு கொடுத்த அப்சர்வேஷன்ஸ் அண்டு அது கொடுத்த கட்டளைகள், கண்டிஷன்ஸ் தான் இங்கே மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுகின்றது. மக்களே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்து விட்டார். பட் ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். என்ன ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, வாய் சொல் வீரராக மட்டும் இல்லாமல் திரு மோகன் அவர்கள் எந்த ஒரு தகவலையுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை தான் சொல்ல வேண்டும். உறுதிப்படுத்தப்படாத தகவலை கூறி இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனை கொடுத்துருக்கிறாரு நீதிபதி அவர்கள். செகண்ட் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நீங்கள் இந்த பேட்டியை கொடுத்தீங்களோ அதே தனியார் தொலைக்காட்சியில் போயிட்டு உலகறிய ஊரறிய மன்னிப்பு வீடியோ போட வேண்டும், அதனை ஒளிபரப்ப வேண்டும் சொல்லிட்டு அடுத்த கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தமிழ் நாளிதழிலும் ஒரு இங்கிலீஷ் நாளிதழிலையும் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும். என்ன விளம்பரப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி நான் கூறிய ஒரு தவறான தகவலாக மக்கள் புண்பட்டிருக்கிறாங்க. ஸோ மக்கள் நம்பிக்கையும் மனதும் புண்பட்டிருக்கிறது, அதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு விளம்பரம் கொடுக்க வேண்டும். அந்த விளம்பரத்தை தமிழ்நாடு முழுக்க பிரசுரம் பண்ணுவதற்காக போட வேண்டும் சொல்லிட்டு அடுத்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. தேர்டு தான் மக்கள் இங்கே மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு பழனி கோவிலின் மீது அக்கறை இருந்தால் அங்கு சென்று துப்புரவு தொழிலை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு அப்படி பழனி கோவில் மீது உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு அக்கறை இருக்குன்னால் நீங்கள் அங்கே போயிட்டு தூய்மை பணியை மேற்கொள்ளலாம் அப்படின்ற முதல் வார்த்தை. அப்படி தூய்மை பணியை மேற்கொள்ள இல்லை, அதுக்கு நான் விருப்பப்படலை நீங்கள் நினச்சிட்டிங்கனால் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்தில் 10 நாட்கள் சேவை மனப்பான்மையில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போடப்பட்ட பெட்டிஷன் சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னால், மோகன்ஜி அவர்கள் மிகப்பெரிய முருக பக்தன் அப்படின்னும் யாரையுமே புண்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை சொல்லணும்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அப்படி நீங்கள் மிகப்பெரிய முருக பக்தன், பழனி பஞ்சாமிர்தத்துக்கு உங்கள் மிகப்பெரிய அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் இடத்துல 10 நாட்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கண்டிஷனை கொடுத்திருக்கிறார் நீதிபதி அவர்கள். ஸோ இந்த ஒரு ப்ரீ கண்டிஷன் அடிப்படையில் ஏபி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களே, நம்ம அன்றே சொன்னோம், திரு மோகன்ஜி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு லேமன் மாதிரி சில தகவல்களை வாட்ஸ்அப்பில் பார்க்குறதுலையும் இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுலையும் பகிரக்கூடாது.
அப்படி நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்கனால், இல்லைங்க ஃபேஸ்புக்கில் ஒரு தகவல் வந்தது, அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக எனக்கு தெரியாது, பட் இவ்வளோ தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அந்த ஒரு ஹியர்சே தகவல்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அப்படி தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு. அதற்கு பிறகு சொல்கிற வார்த்தை, இல்லைங்க நாங்கள் உள்ளே விசாரித்து பார்த்துட்டோம், நாங்கள் உள்ளே எங்கள் தெரிஞ்சால்கிட்ட விசாரித்து பார்த்தோம் அப்படிங்கிற அதை உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு ஆஸ்பெக்ட் யோசிக்கணும் மக்களினால், இங்கே பழனி பஞ்சாமிர்தத்தில் உங்கள் கருத்தடை மாத்திரைகளை கலப்பதினால் யாருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? யாருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அந்த குழந்தை பிறக்காமல் தமிழ்நாட்டில் உள்ள பக்தர்களாக இருக்கணுன்றது யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே. இதற்கு திரு மோகன் தான் பதில் சொல்ல வேண்டும். இப்போ இந்த மாதிரி ப்ரீ கண்டிஷனை கொடுத்து ஏவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ப்ரீ கண்டிஷன்லாம் வெளியே வரும்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.